அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பழனி ஜெயவேணுகோபால். செல்வாக்கு, வசதி, அந்தஸ்து இதெல்லாம் இருந்தா தான் ஒரு மனிதன் வசதியா வாழ முடியுமா? அப்படின்னு கேட்டா, உண்ம அதான். அந்த செல்வாக்கு, சொல்வாக்கு, வசதி வாய்ப்புகள் ஒரு ஜாதகத்துல இருந்தா மட்டும் தான், அவர் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். கஷ்டப்படாம வாழ முடியும். அப்ப கஷ்டப்படாத ஜாதகம் அப்படின்னு நம்ம டாபிக் வச்சுட்டு, என்ன விதி இருந்தா அந்த ஜாதகர் கஷ்டப்படுவார், கஷ்டப்படாம இருப்பார் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டம், கொடுப்பினை அப்படின்னு முக்கியமா வேணும். 5ஆம் இடம்ங்கிறது ஜாதகருடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்தை குறிக்கும். 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியத்தை குறிக்கும். பாக்கியமும் பூர்வ புண்ணியம் தான் ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டமாக செயல்படும். அப்ப ஜாதகத்துல இந்த பாவங்கள் நல்லா இருந்தாலே அந்த ஜாதகர் அதிர்ஷ்டமானவர் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனா இங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். லக்னத்துக்கு 5, 9 எப்படி இருக்கு? லக்னாதிபதிக்கு 5, 9 எப்படி இருக்கு பார்க்கணும். ஏன்னா லக்னத்திலே லக்னாதிபதி இருந்துட்டா பிரச்சனை இல்லை. 5, 9 ஒரே தான் வரும். லக்னம் ஒரு இடத்துல இருக்கும், லக்னாதிபதி ஒரு இடத்துல இருப்பார். அப்போ நம்ம லக்னத்துக்கு 5, 9 யாரு, அவங்க எப்படி இருக்காங்க, லக்னாதிபதிக்கு 5, 9 யாரு, அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கணும். இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, லக்னத்துக்கு 5, 9 வர்றவங்க லக்னாதிபதிக்கு 5, 9 வரக்கூடிய கிரகங்களுக்கு 6, 8 இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா ஜாதகர் அவருக்கு கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டத்தை, பாக்கியத்தை முழுமையாக அனுபவிக்க முடியாது. காரணம் என்னன்னா 6, 8 இருப்பது. என்ன 6, 8 இருக்கு? லக்னத்துக்கு 5, 9 கூடியவர்கள், லக்னாதிபதிக்கு 5, 9 கூடியவர்கள் இருவருமே 6, 8 இருந்துட்டாங்கன்னா அந்த ஜாதகருக்கு கொடுப்பனை, பாக்கியம் எதுவுமே வேலை செய்யாது. அப்ப அவர் ஜாதகத்துல கஷ்டங்கள் தான் இருக்கும். பெருசா ஸ்ட்ரகிளா தான் இருக்காரு. சொபஸ்டிகேட்டடா நான் வாழ்றேன் அப்படின்னா சொல்ல முடியாது. அடிப்படை விஷயத்துக்கு கூட போராடி தான் ஒரு விஷயத்தை அடையக்கூடிய தன்மை இருக்கு. மாறாக சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா, அவருக்கு என்ன தேவைன்னு நினைக்கிறாரோ அந்த விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அப்ப அந்த ஜாதகத்துல எப்படி அமைப்பு இருக்குன்னா, 5ஆம் அதிபதி ஆட்சி உச்சமா இருப்பாரு, அல்லது 9ஆம் அதிபதி ஆட்சி உச்சமா இருப்பாங்க, அல்லது 2 பேருமே ஆட்சி உச்சமா இருப்பாங்க. லக்னத்துக்கு 5க்கு 9 உடையவர்கள் நல்லா இருப்பாங்க. லக்னாதிபதிக்கு 5க்கு 9 உடையவர்கள் நல்லா இருப்பாங்க. லக்னத்துக்கு 5க்கு 9 உடையவர்களும், லக்னாதிபதிக்கு 5க்கு 9 உடையவர்களும் கேந்திர திரிகோணத்தில் அமைய பெற்றால், அந்த பாவங்களை சுபகிரகங்கள் பார்த்தால், ஜாதகருக்கு சொகுசான வாழ்க்கை எப்பொழுதுமே இருக்கும். கஷ்டமே பட மாட்டார். எந்த சூழல்லையுமே அவருக்கு தேவையான விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடந்துகிட்டு இருக்கிறதுனால, அவருக்கு எதுவும் தேவைங்கிற ஒரு நெசசிட்டியே இருக்காது. எல்லாமே இருக்குது. ஒரு விஷயம் நினைக்கிறாரு, அந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்கா நடந்துருது. அப்ப என்ன ஆகும்? ஒரு விஷயத்த டார்கெட் பண்ணி நம்ம கஷ்டப்பட்டு தான் வாங்கணுங்கிறத கட்டாயம் அவருக்கு இல்ல. இது எப்படி இருக்கும்னா, நான் சொன்ன இந்த அமைப்பு தான். லக்னத்துக்கு 5க்கு 9 உடையவர்கள், லக்னாதிபதிக்கு 5க்கு 9 உடையவர்கள் இருவருமே கேந்திர திரிகோணங்களில் இருந்தால், இந்த ஜாதகர் சொகுசான வாழ்க்கை வாழ்வார். போராட்டமான வாழ்க்கை இருக்காது. எப்பொழுதுமே சந்தோஷமான வாழ்க்கை, செல்வாக்கான வாழ்க்கை, அந்தஸ்தான வாழ்க்கை, சொபஸ்டிகேட்டான வாழ்க்கை இது எல்லாமே காலாகாலத்துக்கு அவருக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கும். தசாபுத்திகள் பெரிய அளவு மாற்றத்தை ஜாதகருக்கு உண்டு பண்ணாது. ஸோ இந்த அமைப்பு யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் காலம் முழுக்க கஷ்டப்படாம வாழ்வாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. உங்க ஜாதகத்துல இந்த அமைப்பு இருந்தா நிச்சயமா நீங்களும் காலம் முழுக்க கஷ்டப்படாம தான் வாழ்வீங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாவாதிபதிகள் ஒருவருக்கு ஒருவர் 6, 8 இல்லாம இருக்கணும். திரிசூன்யத்துல இல்லாம இருக்கணும். பாதகத்துல இல்லாம இருக்கணும். அஸ்தங்கத்துல இல்லாம இருக்கணும். இதுதான் முக்கியமே தவிர மத்த விஷயங்கள் பெருசாக வேலை செய்யாது. அப்ப இந்த மாரி எல்லாத்துக்கும் அமையும்னு கேட்டா, கண்டிப்பா அமைந்தவர்கள் பாக்கியவான்களாக தான் இருக்கிறார்கள். செல்வாக்கு மிக்கவராக தான் இருக்கிறார்கள். காலம் முழுக்க கஷ்டப்படாத நபராகத்தான் இருக்கிறார்கள். அப்போ உங்க ஜாதகத்துல நான் சொன்ன இந்த விதிமுறைகளை வச்சு பாருங்க. பொருந்தி வந்துச்சுன்னா உங்க ஜாதகமும் காலம் முழுக்க கஷ்டப்படாம ஜாதகம் தான். ஆனா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நம்ம சொல்ற விஷயங்கள் எல்லாமே பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை மறந்துவிடக்கூடாது. நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். நன்றி, வணக்கம்.